சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். பேசுகிறதா இருந்தால் பயனுடைய சொற்களை பேசணும், இல்லைன்னா பேசாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஹனுமனுடைய பெருமையை பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும். ஹனுமன் எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் அப்படிங்கிறத நாம் யாருமே மறுக்கவே முடியாது. அந்த 100 யோஜனை தூரத்தை யார் தாண்டுவாங்க அப்படிங்கிற டிஸ்கஷன்லேருந்து ஆரம்பித்து ராமாயணத்தில் அதில் தன்னால் 100 யோஜனை தூரம் தாண்டி அங்கே போயிட்டு திரும்பி 100 யோஜனை தூரம் தாண்டி வர முடியுங்கிற ஒரே ஒரு கெப்பாசிட்டி ஹனுமாருக்கு ஒருத்தருக்கு தான் இருந்தது. அதன் மூலமாக அவர் கடலை கடந்து பறந்து அந்த இலங்கைக்கு சென்று சீதா பிராட்டியை கண்டு அங்கு அவர் சீதைக்கு தன்னை நிரூபித்து கொண்டு அவள் கொடுத்த சூடாமணியை வாங்கி கொண்டு ராமர் கொடுத்த கணையாழியை கொடுத்து அதன் பிறகு அங்கிருந்த அரக்கர்களை எல்லாம் துவம்சம் செய்து 5 சேனை தலைவர்களை எல்லாம் கொன்று அதற்கப்புறம் ராவணனுடைய அரசவைக்கு சென்று தான் வந்த காரியத்தை எல்லாம் சொல்லி ராமனை பற்றி எல்லாம் சொல்லி வாளில் வைத்த தீயை வைத்து இலங்கையை எரித்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் கிளம்பி இங்கே அவன் தன்னுடைய சகாக்களிடம் சேரும் பொழுது அவங்க அத்தனை பேரும் ஒரே சந்தோஷம். என்னப்பா ஒத்தையாளாக போயிட்டு இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் நிறைய நீ பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்கேன், நீ என்னெல்லாம் பண்ண, என்னெல்லாம் அங்கே நடந்தது எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்ல அப்படின்னு அவர்கள் எல்லோரும் ஆர்வமாக கேட்கும் பொழுது முக்கியமாக ராமர்கிட்ட அவன் அந்த சூடாமணியை கொடுத்து விட்டு அம்மாவை பார்த்தாச்சுன்னு சொல்ல வேண்டாமா, அதானே ரொம்ப முக்கியம். அது அங்கே வருகிறான். இங்கே இவர்களை எல்லாம் ஆசுவாசப்படுத்தி விட்டு முதல்ல போய் அவரை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே போகும்போது இந்த ராமர்கிட்ட கூட நான் போனேன்னா, நான் இங்கேருந்து மகேந்திர மலையை தாண்டினேனா அப்படின்னுலாம் ஒரு பெரிய விவரிப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் என்ன பண்ணேங்கிறதே சொல்லலை. கண்டேன் சீதையை, அவ்வளோதான். ரெண்டே வார்த்தை. அந்த 2 வார்த்தையில் அவருக்கு ராமருக்கு என்ன தெரிவிக்கணுமோ அந்த விஷயத்தை தெரிவித்தாச்சு. அவர் என்ன தாபத்தில் இருக்காருன்னா சீதை இருக்காளா இல்லையா முதல்ல அதை பார்த்தாச்சா, உயிரோடு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே போகிற மீதி பாக்கி எல்லாம் ராமர் பார்த்துப்பார். அப்போ அவருக்கு வேண்டிய விஷயத்தை மாத்திரம் சொன்னது, பயனற்ற சொற்கள் ஒன்று கூட சொல்லவே இல்லை. அதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது அனுமனுடைய அதனால தான் அவரை சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கே எவ்வளவு எந்த அளவுக்கு உபயோகிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் சொற்களை உபயோகிக்கிறது, அதுவும் பயனுள்ள சொற்களாக அப்படிங்கிறத நாம் அனுமன்கிட்டேருந்து கற்றுக்குறோம்.